தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான காலையில் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோடு கூட சங்கீதங்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தாவீது ராஜா, அதிகாலமே என்னுடைய சத்தம் உங்களுடைய சமூகத்தில் எட்டக்கெடுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறத நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதரனே சகோதரியே, ஒன்றும் இல்லாத போது அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபிப்பார்கள். ஏன்னா சூழ்நிலைகள் சரியாக இருக்காது, குடும்பம் சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கும். அதோடு கூட அன்பான தேவ ஜனமே, பலவிதமான சவால்களை சந்திக்கிற நிர்பந்தமான நிலைகள் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா விழுந்து யாரும் நம்மளை கூப்பிடுறதுக்கு முன்னாலேயே நம்ம வந்து ஜெபம் பண்ணுவோம். ஆனால் கர்த்தர் ரொம்ப நல்லவர், அவர் நம்மளை நேசிக்கிறாரு, நம்மளை ஆசீர்வதிக்கணுன்றது அவருடைய மன விருப்பம். அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னிங்கன்னா, நம்ம நல்லா ஆண்டு தேட ஆரம்பித்தோடனே கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்கிறார். ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆசீர்வாதம் வந்த உடனே ஆசீர்வாதத்தை பிடித்து கொள்கிறாங்க, ஆசீர்வதித்த தேவனை மறந்துடுறாங்க, ஜெபிக்க தவறி விடுறாங்க. ஆனால் தாவீதை கவனமாக பாருங்கள். அவர் இஸ்ரவேலுக்கு ராஜா, அரண்மனையில் இருக்கிறாரு, அவருக்கு தேசம் ஜனம் பொறுப்பு எல்லாம் இருக்குது. ஆனாலும் கூட அவர் அதிகாலையிலே கர்த்தருடைய சமூகத்தில் அவர் கடந்து வந்து ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தார். காரணம் என்னென்னா, தாவீதுக்கு தெரியும், இன்றைக்கி நான் இந்த நிலையில் இருக்கிறேன்னா இந்த வசதி, இந்த ஆடம்பரம், இந்த அதிகாரம், இந்த சொகுசான வாழ்க்கை இதெல்லாம் என்னால் வரல, இதெல்லாம் தேவனால் வந்ததுன்னு அவர் நல்லா தெரியும். ஆகையால் தான் அவருக்கு வசதிகள் வந்தாலும் கூட அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறதுல அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். இன்றைக்கி பிரியமான தேவ ஜனமே, சபைகளுடைய நிலைமை, தேவ பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகிப்போச்சுன்னா, பலருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி அதிகாலையில் ஜெபிக்கிற அந்த பழக்கம் டோட்டலாக மறந்து போச்சு. காரணம்னா, ஒரு பக்கம் எம்என்சி கம்பெனிங்க, 2வது வேலை, 3வது கமிட்மெண்ட்டு, 4வது உடம்பு ஒத்து போகிறதில்ல. ஆகையால் அதிகாலையிலே நம்ம தேடுறதை மறந்துட்டோம். ஆனால் அன்பான தேவச்சனமே, ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அதிகாலையில் நம்ம ஜெபிக்கிறது ஒரு கிருபை. என்னென்னா, உலகம் எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம், நம்ம விழித்திருக்கணும். நம்ம விழித்திருந்து அதிகாலையில் நம்ம ஜெபிக்கும்போது அன்பான தேவ ஜனமே, நமக்கும் தேவனுக்கும் எந்த மனுஷனுடைய இடரும் தடையும் இல்லாமல் நம்ம தேவனோடு என்ன பண்ணலாங்க, பேசலாம். சம்பாஷிக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம். நம்ம விசுவாசத்தில் ஆட்டம் காண மாட்டோம். இல்லைன்னா பலர் வந்து பல விதமாக சொல்லும்போது நம்ம விசுவாசத்தில் என்ன ஆகிடும், சோர்ந்து போவோம். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2-5 வசனம் வாசிச்சு பாருங்கள். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு, உனக்கு பிரியமான உன்னோட குமாரனை கொண்டு போய் நான் காண்பிக்கிற மலை ஒன்றில் பலியிடணும். அதிகாலமே எழுந்து அவர் வேலைக்காரனை கூப்பிட்டு கழுதை மேலே போயிடுறாரு. அவர் 5ஆம் வசனத்தை வேலைக்காரன் சொல்ல, நீங்கள் இங்கேயே இருங்க, நானும் பிள்ளையும் போய் தொழுது கொண்டு வரோம். விசுவாசமான வார்த்தை, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஒருவேளை அன்பான நான் யோசிக்கிறேன், சாரா தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்து போயிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் பிள்ளைய கொண்டு போய் பலி கொடுக்குன்னு சொல்லியிருந்தா, ஏன்னா மனுஷன் தானே, என்ன சொல்லியிருப்பாங்க, ஏங்க ஆண்டவர் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் ஆபிரகாம் பாருங்கள், அதிகாலமே எழுந்து போயிட்டார். விசுவாசத்தில் என்ன பண்ணாருங்க, பேச ஆரம்பித்தார். நானும் போய் பிள்ளையும் தொழுது கொண்டு வரோம். அப்போ நம்ம அதிகாலையிலே தேவ சமூகத்தை தேடும்போது நம்ம விசுவாசத்தில் என்ன ஆகலாங்க, பலன் அடையலாம். அதுக்காக தான் நம்ம அதிகாலையில் தேவ சமூகத்தில் கடந்து வரணும். நீங்கள் யாத்திரையாகமோ 19ஆம் அதிகாரம் 16-18 வசனம் வாசிச்சு பாருங்கள். காலமே மோசே தேவ சமூகத்துக்கு கடந்து வந்தார். ஆண்டவர் பிரியமான தேவஜனம் மின்னல்கள் நடுவில், என்னங்க மேகத்தின் நடுவில் பலத்த சத்தத்தோடு ஆண்டு என்ன பண்ணாருன்னா, தன் மகிமையை இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிப்படுத்தினார். அதிகாலையிலே நம்ம ஜபிக்கும்போது அந்த தேவ பிரசன்னத்தை, அந்த தேவ சமூகத்தை நம்ம உணர முடியும். அந்த நாளெல்லாம் எந்த குழப்பமும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த கலக்கமும் இல்லாமல் அந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகையால் தான் அதிகாலையில் நம்ம என்ன செய்யணுங்க, தேவ சமூகத்தில் ஜபிக்க கடந்து வரணும். எனக்கு அன்பான தேவச்சனமே, அப்படி நம்ம செய்யும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், HD சாங்லியானான்னு சொல்லி. அவர் முன்னாள் போலீஸ் கமிஷனரும்
ஐஜியும் ஏடிஜிபியாக இருந்தவர். அவரோடு நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நான் காலையில் அதிகாலையில் எழுந்து என்னங்க நான் முதல் மந்திரி மற்ற மேல் அதிகாரிங்க என் கீழே இருக்கிற மற்ற அதிகாரிகள் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நான் முதல் போய் என்ன பண்ணுவேன்னு சொன்னால் காலையில் தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆகையால் தான் கர்த்தர் அவங்கள உயர்ந்த நிலையில் அன்பானவளை ஆசீர்வாதமாக வைத்தார். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல நிலைக்கு வரணும்னா நம்ம அதிகாலையில் தேவ சமூகத்தில் தேடணும். அது மாத்திரமும் அல்ல, அன்பான தேவ ஜனமே, நீங்கள் நல்ல ஒரு உதாரணம் மார்க் 1:35 வாசித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருட்டாக இருக்கும்போது அதிகாலமே வனாந்தரத்தில் ஒரு இடத்துல தனியாக வந்து ஜெபம் பண்ணுறாரு. அங்கே ஜெபம் பண்ணும்போது அன்பான தேவ ஜனமே ஜெபத்தை முடிச்சுட்டு வந்து நீங்கள் தொடர்ந்து கீழ்ப்பகுதியை வாசிங்கன்னா பிரசங்கம் பண்ணுறாரு, நோய்களை சுகமாக்குறாரு, பேய்கள் ஓடுது. அப்போ அதிகாலையில் ஜெபம் பண்ணி முடித்து வந்த உடனே அவர் என்ன பண்ணார்னா பிரசங்கம் பண்ணார், நோய்களை சுகமாக்கினார், பேய்களை விரட்டினார், அற்புத அடையாளங்கள் நடந்தது. அப்போ நம்ம அதிகாலையில் ஜெபிக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க, அதிகாலையில் அற்புத அடையாளங்களை நம்மை கொண்டு செய்வார். ஏன்னா நம்ம வந்து இப்போ இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு என்னங்க காத்தால இல்லை மத்தியானம் ஆளுங்க வந்துட்டே இருப்பாங்க, நமக்கு வேலை தொடர்ந்து சாப்பிட்ற வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். ஆகையால் ஜெபம் என்ன ஆகிடக்கூடாதுன்னா தடைப்பட்டுடக்கூடாது, ஜெபம் குறைஞ்சிடக்கூடாது. ஆகையால் தான் முதல் வேலை நம்ம தேவனோடு போய் உக்காந்து பேசி என்னங்க நம்ம கணக்கு அந்த நாளாண்டு நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், நான் எங்கே போகணும், என் குடும்பத்தை எப்படி நடத்தணும், நான் ஊழியம் எப்படி செய்யணும், ஆண்டவரே என் வார்த்தை எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் நம்ம தேவனிடத்தில் போய் ஒப்பு கொடுத்து நம்ம கேட்டு ஜெபிக்கும் போது அந்த நாள் நாம் எங்கேயும் தலை குனிய மாட்டோம், வெட்கப்பட மாட்டோம், அவமானப்பட மாட்டோம். கர்த்தர் அந்த நாள் நமக்கு சமாதானத்தை தந்து கூட இருந்து ஆசீர்வாதமாக நடத்துவார். அன்பானவர்களே, ஆந்திராவில் முன்னாள் முதல் மந்திரி வைஎஸ் ராஜசேகர் ரெட்டி அவர் முதல் மந்திரியாக இருந்தார். அப்போது அவரை பார்த்து ஒருத்தர் பேட்டி எடுக்கும்போது கேட்குறாங்க, என் காலையில் எவ்வளோ மணிக்கு? அவர் சொல்கிறார், நான் 4 மணிக்கு எழுந்திருப்பேன், 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நான் ஜெபித்து வேதத்தை வாசித்து அதுக்கப்புறம் நான் மற்ற வேலைகளை செய்வேன்னு. அதே போல் அவருடைய மகன் வைஎஸ் ஜெகன் அவர்களும் அதே போலவே 4 மணிக்கு எழுந்து 6 மணி வரைக்கும் ஜெபித்து மற்ற வேலைகள். கவனமாக பாருங்கள், அவங்களுக்கு எவ்வளோ வசதி இருக்குது, என்னங்க எத்தனையோ தலைமுறைக்கு சாப்பிட்ற அளவுக்கு சொத்து இருக்குது. ஆனாலும் கூட அவங்களுடைய கண்கள் அதன் மேல் போகலை, தேவன் மேலே. அதிகாலையிலே ஜெபிக்கிற ஒரு பழக்கம். இன்றைக்கி இந்த வார்த்தை கேட்குற என் அன்பு தேவ ஜனமே, நீங்கள் நல்லா இருக்கணும்னா, உங்கள் ஜெபம் தடைப்படாமல் இருக்கணும்னா அதிகாலையில் எழுந்து நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மலை போல இருக்கிற பிரச்சனைகளை பனி போல தேவன் மாற்றி விடுவார். உங்களோட குறைகளை நிறைவாக்குவார், உங்களோட தேவைகளை சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோட தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கேட்டு உணர்ந்து ஒப்பு கொடுத்த என் அன்பு தேவ ஜனங்களை ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளை சந்திங்க, அவருடைய குறைகளெல்லாம் நிறைவாக்குங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்து உங்களோட நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, அவங்க கைட்டு செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க. ஆண்டவரே, விசேஷமாக பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல புத்தி அறிவு ஞானமுள்ள இருதயத்தை தாங்க, நல்ல மதிப்பில் எடுத்து பாஸாக உதவி செய்யும். பயத்தினாவையும் அவிசுவாசத்தினாவை எடுத்து விடுங்க, விசுவாசத்தினாவியை கட்டளையிடுங்க, பேரு பேராக தொட்டு வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று. ஆகியால் சமீபத்தில் தூரத்தில் இந்த வார்த்தையை கவனிக்கிற நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னா அன்பானில் எங்களை அணுகலாம். அது மாத்திரமில்ல, உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் எங்களுடைய யூடியூப் சேனலில் எங்களுடைய தொலைபேசி என்னுடைய எண் டிஸ்பிளே ஆகிறது, நீங்கள் எங்களை அணுகலாம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.